இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் எலுமிச்சம் மரத்தில் வந்து பிஞ்சு நிறையா வச்சுருக்குங்க. இது காமிச்சேன் பார்த்தீங்களா? நான் காமிச்ச காயெல்லாம் காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த சீசனுக்கு வந்து பாருங்கள், பிஞ்சு நல்லா பெருசு பெருசாக நிறைய இருக்குது. பாருங்கள், பூக்களும் வந்து நிறையா இருக்குது, பூத்துருக்கு. பாருங்கள், ஒரு பெரிய பழம் வந்து பறிச்சுக்கலாம். கலர் கொடுத்துருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த 2-3 நாளில் நல்லா சவந்துருச்சுன்னா கீழே விழுந்துடும். அதுக்கு முன்னாடி நம்ம பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், பிஞ்சு பூக்கள் பிஞ்சு நிறைய இருக்குது. காய் வந்து நமக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்குது மாடி தோட்டத்தில். நான் அடிக்கடி வந்து பறிச்சிருக்கேன், பழம் பறிச்சிருக்கேன். பறிக்கும் போதெல்லாம் நான் வீடியோ போடுறதில்ல, நானாக பறிச்சுப்பேன். பாருங்கள், பிஞ்சு இருக்குது. இந்த 3-4 மரம் காமிச்சேன் பார்த்தீங்களா குட்டியாக, அதில் தான் இந்த டப்பில், அதே டப்பில் தான் இருக்குது. நான் மண் எதுவும் மாற்றவே இல்லை, உரம் கூட கொடுக்கலங்க. நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. பூக்கள் பிஞ்சு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. மாடி தோட்டத்தில் எலுமிச்சம் மரத்தில் எலுமிச்சங்காய் காய்ச்சிட்டே இருக்குது. நமக்கு வருஷம் ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி இந்த மிளகாய் செடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மிளகாய் செடியும் நமக்கு வத்துறதே இல்லை. இது பழங்கள் பறிக்க திரும்ப வந்து காய்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்கள், பிஞ்சு இருக்குது. தொடர்ந்து எனக்கு வந்து மிளகாய் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதில் ஸ்டாப் ஆகாமல் அந்த செடி ஒன்று நான் காமிச்சேன் பார்த்தீங்களா? பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக தான் மிளகாயும் இருக்குது. எலுமிச்சம் மரம், மிளகா எல்லாத்தையும் வந்து ஒரே பாட்டில் தான் இருக்குது. இது மாதுளம் பூ வந்து இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்குது. பிஞ்சு கூட இன்னும் வரல. இது ஏற்கனவே கவாத் பண்ணது பாருங்கள், கவாத் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அது அந்த மரம். பாருங்கள், ஒரு சீத்தாப்பழம். இதே நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் எலுமிச்சம்பழம் ஒன்றும் சீத்தாப்பழம் ஒன்றும் நான் அறுவடை பண்ணியிருக்கேங்க. பாய்ங்க, நல்லா விளைஞ்சிருச்சு சீத்தா மரம்.